ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு என்றாலே சந்தோஷங்கள், இயேசு என்றாலே சமாதானம், இயேசு என்றாலே மனமகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிற பொழுது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறார். இந்த காலை நேரத்தில் நாம் இந்த அரை சன்ஷைன் இந்த காலை ஜெப வேலைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. அநேகர் இந்த காலை நேரத்தில் பார்த்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளட்டும். நாம் ஜெபிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன இந்துதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன இந்துதாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதனை செய்ய நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவரை நாம் பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கார். அவர் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவரும் நம்மை காக்கிறவருமாய் இருக்கிறார். ஓகேவா? நீங்கள் கலங்காதீங்க, சோர்வடையாதீங்க. இந்த பாடலை பாடி நாம் உயர்த்துவோம் ஆண்டவர் நாமத்தை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. எங்களுக்கு ஒவ்வொரு செயல்களிலும் ஆலோசனை தருவ தேவன் நீங்க தானே. ஒவ்வொரு ஆலோசனை உங்கள்படி நாங்கள் நடக்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க
சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகு தரவர் நீங்க தான் இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. என்னோட ஆசையெல்லாம் நீங்க தான். எங்க வாழ்க்கையில் அழகாக மாற்றுகிற ஆண்டவர் நீங்க. உண்மை பாடுவோம் நாங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நம் வாழ்க்கையில் இருள் நீக்கும் தேவன் அவர். நம் வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து நம்ம ரட்சிப்பை நம்ம உறுதியளிக்கிற தேவன் நம் தேவன். வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கர்த்தரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். கடவுளுடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 20 வரை. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான்.
சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ, தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற சிஸ்டர் தாமரை அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நியூ கிரேஸ் டிவியை பொறுப்பேற்று நடத்தி வருகிற பிஷப் சார்லஸ் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதோடு கூட இணைந்து செயல்பட்டு வருகிற பிராங்க்லின் ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களை கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நான் வாசித்த வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன ஜெபத்தை செய்துவிட்டு நம் நிகழ்ச்சிக்கு நேராய் கடந்து செல்லலாம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான நல்ல தகப்பனே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதியிலிருந்து நாங்கள் தியானிக்கிற காரியத்திலிருந்து தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய அடியாளை மறைத்து தேவ ஆவியானவர் பேசும்படியாக முழுவதும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இயேசுவே, ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகட்டும். பார்க்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தையில் கட்டப்படட்டும். கர்த்தாவே, எல்லா துதி கன மகிமை உம்முடைய உன்னத நாமத்துக்கு உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்னல நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். குறிப்பாக சகரியாவை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி 20வது வசனத்திலே, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்னா, சகரியாவினுடைய அவிசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியாவை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ புஸ்தகம். அல்லேலூயா. மகா கணம்பொருந்திய தொயபிலவுக்கு லூக்கா என்கிற மருத்துவர்,
டாக்டர். அவர் எழுதுகிறாரு, தன்னுடைய நண்பனாகிய தொயபிலவுக்கு எழுதுகிறாரு. அதில் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் என்னவென்றால் இந்த லூக்கா தான். அல்லேலூயா. ஏன்னா நிறைய சம்பவங்கள் தெளிவாகவும் திட்டமாகவும் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்திலே, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த சகரியா ஆசாரியன். ஆசாரியன் என்றால் கர்த்தருடைய பலிபீடத்திலே பணிவிடை செய்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பாரத்தை சுமப்பவன், கர்த்தருடைய பலிபீடத்திலே பணிவிடைகளை செய்கிறவன். அவனுக்கு என்று ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. தூபம் காட்ட வேணும், விளக்கு ஏற்ற வேணும், அப்படி அப்பங்களை அடுக்கணும், இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு ஒரு பணிவிடைக்காரனாக, ஒரு வேலைக்காரனாக இந்த ஆசாரியன் இருக்கிறதை, சகரியா இருக்கிறதை ஹல்லேலூயா நாம் அறிகிறோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். 2 பேரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம் என்னன்னா, தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். அல்லேலூயா. இவங்க 2 பேருமே லேவி கோத்திர, கணவனும் மனைவியும் 2 பேருமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு கேட்டா பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, பிரித்தெடுக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனுடைய பணிவிடைக்காரர். அல்லேலூயா. பாருங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல குற்றமற்றவர்களாய் இருக்கிறாங்க. அடுத்தது தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கற்பனைகளின்படியே நடக்கிறவர்களா. அருமையான ஒரு குடும்பம். வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த குடும்பத்தை குறித்து 2 பேரும், கணவனும் மனைவியும் 2 பேரும் குற்றமற்றவர்களாய் இருக்கிறாங்க, நீதி உள்ளவர்களாய் இருக்கிறாங்க, கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்மளுடைய குடும்பம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிற? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கணவனும் மனைவியும், ஹல்லேலூயா, சகரியாவும் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாய் இருக்கிறாங்க, கற்பனைகளின்படி, தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறாங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாமல் வாழ்வது என்பது அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது பிரித்தெடுக்கப்பட்டு, பாருங்க, ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும் என்கிற அந்த லிஸ்ட் படி வாழ்ந்தா மாத்திரமே தான் ஆசாரிய ஊழியத்தை, அந்த ஊழியத்தை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதற்கு ஏற்றார் போல நம்மளுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, இவங்க 2 பேரும் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறதை இந்த இடத்துல நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. பாருங்க, எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தாங்க. 2 பேரும் ஓரளவுக்கு வயசானவங்களா இருந்திருக்கிறாங்க. பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது,
அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அல்லேலூயா. அவருடைய அந்த நாள் வருகிற பொழுது, அந்த வேலை வருகிற பொழுது தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து தூபம் காட்டுகிற அந்த சீட்டை பெற்று அவர் தேவாலயத்துக்குள்ளே கடந்து செல்லுகிற அந்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து செல்கிற அந்த வேலையிலே பாருங்க, 10வது வசனம் சொல்லுகிறது, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். பாருங்க, அல்லேலூயா. தூபம் காட்டுகிற வேளையிலே தூதன் தரிசனமாகிறார். அல்லேலூயா. சகரியாவுக்கு, அந்த ஊழியக்காரருக்கு தேவதூதன் தரிசனமாகிற காரியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆசாரியனாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம், கற்பனைகளின்படி நடக்கிறவங்க, குற்றமற்றவங்க, நீதி உள்ளவங்க. ஆனா இங்க சொல்லப்படுகிறது சகரியாவை குறித்து நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தது நிமித்தம்தான் இவனுடைய ஜெபம் தேவ சந்நிதியிலே எட்டி இருக்கிறது, அது கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேட்கப்பட்டதினாலே தான் தேவதூதன் அவன் அந்த தூபம் காட்டுகிற வேளையிலே வந்து சந்திக்க வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. 3 வேளை நம்ம சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல 3 வேளையும் நம்ம ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்படி நம்மளுடைய சரீரத்துக்கு உணவு உகந்ததா இருக்கிறதோ அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாய் இருக்கிறது. பாருங்க, வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும், தானியேல் என்பவர் 3 வேளையும் ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த நாட்களிலே மிகுந்த வாரத்தோடு கரிசனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து செபிக்கிற தேவ மனுஷர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேசம் கொடூரத்துக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பஞ்சங்களுக்குள்ளாக, கொள்ளை நோய்களுக்குள்ளாக, பூமி எதிர்ச்சிக்குள்ளாக தேவன் சொன்ன சகல காரியங்களும் நிறைவேறி வருகிற இந்த காலகட்டத்திலே தான் மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். இந்த நேரத்திலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவ்வளவு என்ன சொல்றது, கண்டிப்போடு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம்னா இன்றைக்கு ஜெபம் மிகவும் அவசியமான ஒன்றாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெபம் இல்லாம ஜெயம் இல்லை, ஜெபம் இல்லாம ஜெயம் இல்லை. அதனால நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சகரியா அல்லேலூயா ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, ஆசாரியனாக இருந்தார். அல்லேலூயா. நெடுநேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாமளும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த சகரியாவின் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தூதன் வந்து சகரியாவை சந்தித்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி சம்பவிக்க போகிற காரியத்தை குறித்து, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை குறித்து தேவதூதன் சகரியாவுக்கு அறிவிக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களிடத்துல பேசணும் என்கிற ஆசை எத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறது? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அது என்ன என்று கேட்டால், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கிறவர்களோடு தான் தேவன் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவதூதன் வந்து சந்தித்து சகரியாவினிடத்துல சொல்றார், எலிசபெத் மலடியா இருக்கிறா, அவளுக்கு ஒரு குமாரன் பெறுவான் என்று சொல்லி சம்பவிக்கிற காரியத்தை குறித்து தொடர்ந்து நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து தேவதூதன் சொல்லுவார், அழகாக சொல்லுவார். அல்லேலூயா. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அல்லேலூயா என்று தெளிவாக தேவதூதன் சகரியாவை பார்த்து பேசுகிறதை நம்மால் இந்த இடத்துல காண முடிகிறது. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அல்லேலூயா. பாருங்க, தேவதூதனை நோக்கி சகரியா கேட்கிறார், இது எப்படி சாத்தியப்படும்? இது எப்படி சாத்தியப்படும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இது எப்படி சாத்தியப்படும்? இது நடக்கிற ஒரு விஷயமா? எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதனை நோக்கி கேட்கும் பொழுது, அல்லேலூயா, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். பாருங்க, அதனால தான் சொன்னேன் சகரியாவின் அவிசுவாசம் என்று தலைப்பு நான் சொன்னதுக்கு காரணம். பாருங்க, தேவதூதன் தெளிவாக வந்து நேரடியா பேசி இப்படி சம்பவிக்கும், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு என்று தெளிவாக பேசினால் கூட அதை நம்ப முடியலை அந்த ஆசாரியனுக்கு. இது எப்படி ஆகும்? நாங்கள் தான் சரீரம் செத்து போயிடுச்சு, நாங்கள் தான் கிழவனாக இருக்கிறோமே, நாங்கள் தான் கிழவியாக இருக்கிறோமே என்று சொல்லி, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தேவதூதனிடத்தில் சகரியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவ ஊழியக்காரனாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக காணப்படுகிற சில அவிசுவாசங்களை நாம் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்திலே தேவ ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அவிசுவாசத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டு தேவன் பேரிலே விசுவாசத்தோடு கூட இருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுமாகிய நிச்சயமுமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஆனா காணப்படலை, ஆனா காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு அது இல்லை, ஆனா அது நிச்சயமா இருக்கும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் பெரும்படிக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளாகிய கூட்டத்தாருக்கு மாத்திரமல்ல, பணிவிடை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசம் இந்த நாட்களிலே குறைந்து போய் கொண்டிருக்கிறது. மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடியே சம்பவித்தாலும், ஹல்லேலூயா, இந்த நோய் நம்மளை தாக்காதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அதன்படியே சம்பவிக்கிறது. இந்த காலகட்டத்தில் விசுவாசம் ஒழிந்து போகிற காலகட்டத்துக்குள்ள இருந்தாலும் அந்த நோயிலிருந்து நாம் குணப்பட்டு
நாம் நல்ல ஒரு விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் பேரில நம்பிக்கை உள்ளவர்களாக, தேவன் பேரில ஆணித்தரமான விசுவாசத்தை உடையவர்களாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியக்காரர்களாய் நிற்கிற நீங்களாகட்டும், பணிவிடை செய்கிற நீங்களாகட்டும், அல்லது இதை பார்த்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளாகட்டும், உங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் நசல் கொண்டு போக விடவே கூடாது. என்ன காரியம் என்றால் உங்களுடைய விசுவாசம். ஏனென்றால் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா இருந்தாலும் அது சுத்த பொன்னாக விளங்கும்படி தேவன் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய விசுவாசத்தை ஒழிந்து போகாதபடிக்கு அல்லேலூயா கர்த்தர் உங்களை காத்து கொள்வார். பேதுருவை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பாருங்க, சகரியாவுக்கு வயது சென்று விட்டது, எலிசபெத்துக்கு வயது சென்று விட்டது. இது எப்படி ஆகும்? இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா என்று அவர்கள் கேட்டாலும் அல்லேலூயா தேவதூதன் சொல்லுகிறார், இது சம்பவிக்கும், இது நடந்தே தீரும். ஏனென்றால் தேவன் அறிவித்த விஷயங்கள் இந்த உலகத்திலே அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நடந்தே தீரும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஜெபத்தோடு கூட ஜெபித்து விட்டு பல நாள் அதை மறந்து விட்டு ஒருவேளை நீங்க காத்திருந்தாலும் இந்த ஜெபத்துக்கு பதில் வரலையே என்று நீங்கள் அவிசுவாசத்தோடு கூட இருந்தாலோ உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாக கனப்படுத்தப்பட்டு உங்களுக்கு தேவன் பதிலை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆபிரகாம் என்ன விசுவாசிச்சான் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆபிரகாம் காணாதவைகளை விசுவாசிச்சான். நம்பி அவன் நம்பி இந்த தேசம் எந்த தேசத்துக்கு போவேன், என்ன நடக்கும், எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற அந்த ஒரு சூழ்நிலை அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அப்படி இருந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதனால ஆபிரகாம் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் என்ன? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்க்கல, நீங்களும் நானும் காணல. ஆனால் சொல்லுகிறார், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தோமாவே, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனாலும் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அல்லேலூயா நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்துக்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார் என்பதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க,
கொடுமையான காலம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேசத்திலே பார்க்கும் பொழுது எல்லா ராஜ்யங்களிலும் குழப்பம், எல்லா தேசத்திலும் குழப்பம். இப்படிப்பட்ட கொடுமையான கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி சம்பவித்து கொண்டிருந்தாலும் நாம் ஒன்று செய்ய வேண்டும். நம்ம ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு தேவனுடைய குமாரன் பேரிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்னா ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கொடிய நரகத்துக்கு நாம் தப்புவித்து கொள்ளும்படிக்கு, கொடிய காலத்துக்கு, கொடூரமான சூழ்நிலைகளுக்கு நாம் தப்புவிக்கும்படி தேவன் பேரிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய நாமத்திலே நாம் அல்லேலூயா விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் குறைந்திருக்கிறது, அல்லது ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு குறைவுபட்டிருக்கிறது, அப்படி என்றால் அந்த விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, தேவதூதன் சொன்னபடியே சகரியாவின் பேரிலே, எலிசபெத்தின் பேரிலே தேவன் கடாட்சமாகி ஒரு குமாரனை பெற்று ஹல்லேலூயா அங்கே மிகப்பெரிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தருக்கு முன்னே நடந்து போகிற யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டபடியே நிறைவேறினது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் கிழவனாய் இருக்கிறேன், இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு போய் ஆண்டவர் எதையாவது செய்வாரா? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு பகுதியை உங்களிடத்துல நான் சுட்டி காட்டுகிறேன். எனக்கு மிகுந்த வேதத்துல பிடிச்ச ஒரு பகுதி. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரித்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். அல்லேலூயா. பாருங்க, இவங்க ஒரு கானானிய ஸ்திரீ. அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ. ஏனென்ற கானானிய ஸ்திரீன்னா தேவனுடைய சபைக்கு உட்படாத ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. ஆனா இயேசுவினுடைய காரியங்களை கேள்விப்பட்டு இயேசுவினிடத்திலே அவள் வருகிறாள். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவினிடத்திலே வருகிற தன் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அவளை சொஸ்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன் மகளுடைய ஆரோக்கியத்துக்காக இயேசுவை தேடி வருகிறவளாய் இருக்கிறாள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால மற்றபடி வேற ஒன்றும் இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா சொல்றாரு. ஆனாலும் பாருங்க, அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் ஹல்லேலூயா என்ன மிகவும் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு காரியம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அவரை பணிந்து கொள்றா, அவரை நோக்கி கூப்பிடுறா, அவர்கிட்டே நின்றுட்டு இருக்கிறா பாருங்க. அப்போ சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, இந்த நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலை எப்படி மனநிலைமை இருக்கும் யோசனை பண்ணி பார்ப்போமா? சட்டாருன்னு சில பேருக்கு கோவம் வந்துடும்ல, என்ன போய் நீ எப்படி இப்படி சொல்லலாங்கிற மாதிரி மனநிலை உருவாகுமா உருவாகாதா? ஒரு வேளை ஹல்லேலூயா பாருங்க. ஆனால் அந்த ஸ்திரீ பாருங்க என்ன சொல்றா, அவர் அப்படி சொல்லும் பொழுது, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான், நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு வந்ததும் உண்மைதான், நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிறதும் உண்மைதான். ஆனாலும் அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும் தெரியுமா? தன் மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையை தின்னும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மேஜையில் இருக்கிறது கூட தர வேணாப்பா, மேஜையிலேருந்து விழுது பாருங்க, இந்த சிதறுது பாருங்க, கைனால் நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது செதறும் தெரியுமா ஒரு சில பருக்கைகள், அந்த செதறத கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அந்த நாய்க்குட்டி மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னும் அல்லவா, அதுபோல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ளாமல் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டேன் என்கிற அந்த தீர்மானமும் அந்த விசுவாசமும் அவளுடைய மகளுக்கு ஆரோக்கியத்தையும் அல்லேலூயா சுகத்தையும் கொடுத்தது என்பதை நம்மால் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், சிறியே உன் விசுவாசம் பெரிது, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவளுடைய விசுவாசம் இருந்தது. உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை போல இருக்கிறதா என்பதை நாமே நிதானித்து அறிவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நான் இதை பெற்றுக்கொள்ளாம நான் விட மாட்டேன், ஆண்டவரிடத்துல இதை நான் வாங்கி கொள்ளாம நான் அவரை விட மாட்டேன், விடாமல் பற்றி கொள்ளுவேன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா நாம் உறுதியோடு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு கர்த்தர் மேல வைராக்கியத்தோடு நாம் காணப்படுவோம் என்றால் ஹல்லேலூயா கர்த்தர் நிச்சயமா அந்த பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீக்கு அவளுடைய மகளுக்கு அற்புதமான ஆரோக்கியத்தை, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உன் மகளுக்கு சுகம் உண்டாயிற்று என்று சொல்லி அனுப்புகிறார் பாருங்க. அப்போ பாருங்க, அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணுங்கிற ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதற்கு ஏற்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஊழியக்காரர்களிடத்திலும் குறைந்திருக்கிறது இந்த விசுவாசம். அதனால நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ளுவோம், நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ளுவோம். பாருங்க, சகரியா இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நான் கிழவனா இருக்கிறேன், நான் வயது சென்றவனா இருக்கிறேன், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதே லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1:37 சொல்றது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆபிரகாம் இதே சம்பவத்தை தான் ஆபிரகாமும் சாராலும் நகைச்சாங்க. அவங்க 90 வயசுக்கு மேல 100 வயதுல ஈசாக்க தரலையா? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சம்பவம் தான். வயதானவங்க சகரியா, எலிசபெத், அவங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார், யோவான் ஸ்நானகனை கொடுத்தார். ஒரு வேளை என் கற்பம் செத்து போச்சு, இனி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால், நெடுநாளாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சகரியா எலிசபெத்துக்கு கொடுத்தது போல அல்லேலூயா உங்களுக்கும் அவர் அருள் செய்கிறவராய், அருள்நாதர் இயேசு உங்களுக்கு அருள் செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால நாம் விசுவாசி கூட்டத்தார். நாம் யாரு?
விசுவாச கூட்டத்தார். நாம் யாரு? விசுவாச கூட்டத்தார். அதனால நாம் நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டு தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கேட்ட வேத வசனத்தின்படி ஹல்லேலூயா. ஓ ரமஹஷபானஹந்தரு சபா ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சகரியா, எலிசபெத் எப்படி இருந்தார்கள்? குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய நீதியின்படி நடக்கிறவர்களாய் இருந்தார்கள். சகரியாவினுடைய அவிசுவாசம், ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவிசுவாசத்தை மாற்றி நல்ல ஒரு விசுவாசத்தை நமக்கு இந்த வேளையில கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே சகரியா போல நம்ம இல்லாதபடிக்கு விசுவாசிக்கிறவர்களாக தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக ஹல்லேலூயா நாம் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கானானிய ஸ்திரியை போல எதையாகிலும் பெற்றுக்கொண்டுதான் நான் கடந்து செல்வேன் என்கிற உறுதியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து ஹல்லேலூயா நம்மை பெருக பண்ணுவார் என்பதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. அதனால் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் தியானித்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சகரியாவை போல ஆண்டவரே நாங்கள் அவிசுவாசமாக இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், கானானிய ஸ்திரியை போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக உன் விசுவாசம் பெரிது என்று அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, அதுபோல எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பா. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. எங்கள் குறைவுகள், எங்கள் குற்றங்கள், ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள் அப்பா எல்லாவற்றையும் மன்னித்து தேவனுக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட சகரியாவை போல ஆண்டவரே எலிசபெத்தை போல நாங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஏசப்பா உங்க சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் கேட்ட வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்முடைய உன்னத நாமத்துக்கு உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.